இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித பெரிய நாயகி அன்னையினுடைய விழாவினை சிறப்போடு கொண்டாட இதோ நவநாள் எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நாட்களிலே இறைவன் நம்முடைய பங்கை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், இறைமக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னையின் வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த நாளிலே அன்னை மரியா அர்ப்பண வாழ்வின் முன்மாதிரி என்ற தலைப்பிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் அன்னை மரியா எப்படி அர்ப்பண வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக விளங்குகிறார் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு முன்பாக இந்த அர்ப்பண வாழ்வு யாருக்கானது என்பதை முதலில் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அர்ப்பண வாழ்வு என்ற உடனே இது குருக்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் மட்டுமான வாழ்வு. அவர்கள்தான் தங்களையே அர்ப்பணம் செய்கிறார்கள், எனவே அவர்களுக்கானது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. மாறாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இந்த அர்ப்பண வாழ்வில் இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த திருக்கூட்டத்திலிருந்துதான் இறை பணிக்காக குருக்களும் அருட்சகோதரிகளும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எனவே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இந்த அர்ப்பண வாழ்வில் அங்கமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் இந்த அர்ப்பண வாழ்வினுடைய முன்மாதிரியாக அன்னை மரியா எப்படி இருந்தார், நாம் எப்படி இந்த அர்ப்பண வாழ்விலே நம்மையும் கையளிக்க முடியும் என்று உணர்ந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆங்கில கவிஞர் இவ்வாறாக சொல்லுகிறார்: கானகத்திலே, அதாவது காட்டிலே 2 பாதைகள் செல்கின்றன. அந்த 2 பாதைகளில் ஒன்று செம்மையான பாதை, அதிகம் பேர் பயணித்த பாதை. இன்னொன்று கரடுமுரடான முட்கள் நிறைந்த பாதை, அதிகம் பேர் பயணிக்காத பாதை. நான் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை உண்டாக்கியது என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாவும் அப்படிப்பட்ட அந்த கரடுமுரடான அதிகம் பேர் பயணிக்காத அந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்து கொண்டார். எனவேதான் அவர் அர்ப்பண வாழ்வினுடைய முன்மாதிரியாக விளங்குகிறார். இந்த அர்ப்பண வாழ்க்கையை பற்றி நாம் பேசுகிற பொழுது 3 நிலைகளிலே அன்னை மரியாவை நாம் சிந்திக்க முடியும். முதலாவதாக அன்னை மரியாவினுடைய கீழ்ப்படிதல். அன்னை மரியா இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்திலே சுமந்தது முதல் அவரை சிலுவையிலே அர்ப்பணித்தது வரை, அதோடு மட்டுமல்ல, இன்று வரை அன்னை மரியா திரு அவையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். அது அன்னை மரியாவினுடைய கீழ்ப்படிதல். அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார். இதோ உமது அடிமை என்று கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டதினுடைய விளைவுதான் இன்றைக்கு அன்னை மரியா கடவுளின் தாயாகவும் திரு அவையின் தாயாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அன்பிற்குரியவர்களே, அர்ப்பண வாழ்க்கையினுடைய முதல் படி எது என்றால் கீழ்ப்படிதல், ஏற்றுக்கொள்வது, கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்வது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கீழ்ப்படியாமையால் வந்த விளைவு என்ன? கீழ்ப்படியாமையால் வந்த விளைவு சாவு, மரணம். கீழ்ப்படியாமையால் வந்த விளைவு அடிமை வாழ்வு, துன்பங்கள், இஸ்ராயேல் மக்களினுடைய வாழ்வு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அன்னை மரியா தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணமாக்குகிறார். இதோ உமது அடிமை என்று. அதனால் கிடைத்தது என்ன? வாழ்வு. அன்னை மரியாவின் வழியாக நமக்கு பொழியப்பட்டது என்ன? வாழ்வு. எனவே அன்னை மரியாவை நாம் வணங்குகிறோம் என்றால்
நாம் இந்த கீழ்ப்படிதலுக்கு நம்மையே கையளிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளின் திருவுளம் எது என்பதை உணர்ந்து கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் ஒவ்வொரு திருவருட்சாதனங்களிலும் நாம் கீழ்ப்படிதல் வாக்குறுதியை அளிக்கிறோம். திருமுழுக்கிலே பார்க்கிறோம், குழந்தைகளுக்கு பதிலாக பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் அந்த குழந்தையை இறை பக்தியிலும் நம்பிக்கையிலும் வளர்ப்போம் என்று கீழ்ப்படுகிறார்கள், வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அதேபோல ஒவ்வொரு திருவருட்சாதனத்திலும், திருமணம் என்ற திருவருட்சாதனத்திலும், உறுதி பூசுதலிலும், புது நன்மையிலும், பாவ சங்கீர்த்தனத்திலும், குருத்துவத்திலும், நோயில் பூசுதலிலும் கீழ்ப்படிதல் என்ற வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளுகிறோம். கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். என்றைக்கு நாம் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமோ, நம்முடைய நிலை கடவுளுடைய திருவுளம் எதுவாக இருக்கும்? கடவுளுடைய திருவுளம் என்பது நிறைவான அன்பை வெளிப்படுத்துவதுதான். கடவுளுடைய திருவுளம் என்பது கீழ்ப்படிவது. அந்த கீழ்ப்படிதலில் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த அர்ப்பண வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமான இருக்கும். அது குருக்களானாலும் சரி, அருட்சகோதரிகளானாலும் சரி, குடும்பத்து உறுப்பினர்களானாலும் சரி, ஒருவர் மற்றவருக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது அந்த கீழ்ப்படிதலின் வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கீழ்ப்படிதலை நாம் மீறுகிற பொழுது என்ன நடக்கிறது? அங்கே பிரச்சனைகள், பிளவுகள், உறவு இல்லாத ஒரு சூழல், இவை அனைத்தும் உருவாவதை நம்முடைய குடும்பங்களிலே நாம் பார்த்திருப்போம். அன்பிற்குரியவர்களே, கீழ்ப்படிவது அன்னை மரியாவினுடைய மேன்மையான பண்பாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக அந்த கடமையை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, அன்னை மரியாவினுடைய அர்ப்பணம் எதை மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது என்றால், அவர் ஜெபத்தில் ஒன்றித்து இருந்தார் என்று பார்க்கிறோம். அன்னை மரியாவினுடைய ஜெபம், அன்னை மரியா எங்கு ஜெபித்தார்? ஜெபித்த மாதிரி எதுவும் இல்லையே விவிலியத்தில் என்று நாம் சொல்லலாம். ஆனாலும் அன்னை மரியாவினுடைய உடனிருப்பு தான் மிகப்பெரிய ஒரு ஜெபமாக பார்க்கப்படுகிறது. பிறந்த குழந்தையை வளர்த்து கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அர்ப்பணித்தது முதல் இறுதியிலே சிலுவை அடியில் நின்றது வரை அன்னை மரியா இறைவனோடு ஒன்றித்து இருந்தார். ஜெபம் என்பது இறைவனையும் நம்மையும் ஒன்றிக்க செய்வதல்லவா? இறைவனையும் நம்மையும் ஒன்றிக்க செய்கிறது நம்முடைய ஜெபங்கள். நாம் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் நம்மையும் இறைவனையும் ஒரு உறவை உருவாக்குகின்ற நிலையை உருவாக்குகிறதா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியா தன்னுடைய உடனிருப்பின் வழியாக அவர் ஜெபத்தின் வல்லமையை வெளிக்காட்டினார். எனவேதான் அன்னை மரியாவை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். காரணம் என்ன? அவருடைய உடனிருப்பினுடைய வெளிப்பாடு. அன்னை மரியா இன்றைக்கு திரு அவையினுடைய தாயாக, அனைத்து மக்களின் தாயாக, கடவுளின் தாயாக இருக்கிறாரே, அது எதை சார்ந்தது? உடனிருப்பை சார்ந்தது, அந்த ஜெபத்தை சார்ந்தது. அன்னை மரியா வழியாக இறைவனிடம் நாம் வேண்டுகிறோமே, அன்னை மரியாவை பரிந்து பேச நாம் அழைக்கிறோமே, காரணம் என்ன? அவர் ஜெபத்தின் முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய முன்மாதிரியாக இருக்கிறதுனால்தான் அன்னை மரியாவை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய வேண்டல்களை அவர் வழியாக இறைவனிடத்திலே பரிந்துரை செய்ய வேண்டுகிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அர்ப்பண வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால்தான் திரு அவை ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை ஜெபிக்க தூண்டுகிறது. இந்த திருப்பலியும் ஒரு மாபெரும் ஜெபமாக, பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய குடும்ப ஜெபங்கள், குடும்பங்களிலே அன்றாடம் நாம் ஒன்றித்து ஜெபிக்கிற பொழுது அதனின் ஆசீரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஒன்றித்து ஜெபிக்கின்ற இடங்களிலே இறைவனினுடைய ஆசீர் நிறைவாக பொழியப்படுகிறது. அன்னை மரியாவினுடைய ஆசீர் நிறைவாக பொழியப்படுகிறது. நாம் உண்மையிலேயே அன்னையின் பக்தர்கள் என்றால், அன்னையை வணங்குகிறோம் என்றால்,
நம்முடைய குடும்பங்களிலே ஜெபம் நிச்சயம் இருந்தாக வேண்டும். ஜெபம் நம்மை ஒன்றிக்கிறது. எவ்வாறு அன்னை மரியா தன்னுடைய உடனிருப்பின் வழியாக எல்லாரையும் ஒன்றுபடுத்தினாரோ, அதே போல நம்முடைய ஜெபத்தின் வழியாக நம்முடைய குடும்பத்தை நாம் ஒன்றிணைக்க செய்ய முடியும். நம்முடைய உடனிருப்பின் வழியாக, ஜெபம் என்ற உடனிருப்பின் வழியாக நம்முடைய குடும்பங்களை மேம்படச் செய்ய முடியும். அதை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? அந்த குடும்ப ஜெபம் நம்முடைய இல்லங்களிலே இருக்கிற பொழுதுதான் அதனுடைய ஆசீரை அனுபவிக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, எனவே நாம் உண்மையான அன்னையை வழிபட்டு கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை வழிபடுகிறோம். நாமும் இந்த குடும்ப ஜெபத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக அன்னை மரியாவினுடைய தியாகம். அவருடைய தியாகம் இந்த அர்ப்பண வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக அவரை வெளிக்காட்டுகிறது. அன்னை மரியா தான் பெற்றெடுத்த மகனை இந்த உலகிற்கு அர்ப்பணித்தார், தியாகம் செய்தார். அவருடைய ஒவ்வொரு நிலைகளிலும் தன்னை கையளித்து கொண்டார். அவரை இயேசு கிறிஸ்துவை போற்றுகிற பொழுதும், அவரை ஏளனமாக பேசிய பொழுதும், அவர் பாடுகள் பட்ட பொழுதும் அவரோடு உடனிருப்பதை பார்க்கிறோம். அந்த உடனிருப்பு தன்னையே முழுவதுமாக தியாகம் செய்கிறார். தன் மகனுக்காக, மீட்புக்காக தன்னை தியாகம் செய்தார். எங்கே தியாகம் இருக்கிறதோ அங்கே மீட்பு நிலை கொள்கிறது, மீட்பு குடிகொள்ளுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாவினுடைய தியாகம் ஒரு சாதாரண தியாகம் அல்ல. தன்னுடைய ஒரே மகனை தன் கண்முன்னே கையளிக்கின்ற, உயிரை பிறருக்கு கொடுக்கின்ற நிலையை அவர் பார்க்கிறார் என்றால் அவருடைய தியாகம் மேன்மையானது. அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த திரு அவையில தன்னை ஒரு தியாகம் நிறைந்தவராகவே அவர் வெளிக்காட்டிக் கொள்ளுகிறார். ஒவ்வொரு நிலைகளிலும் பாவிகளுக்காக வேண்டச் சொல்லுகிறார். பல காட்சிகளின் வழியாக அன்னை மரியா கடவுளினுடைய அர்ப்பணத்தை, தன் மகன் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்களில் இந்த தியாக உணர்வு இருக்கிறதா? ஒருவர் மற்றவருக்காக என்னை தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு சுயநலத்தினால், நம்முடைய சுய வாழ்க்கையினால், நம்முடைய வெறுப்புகளினால் நாம் பல்வேறு நேரங்களிலே தியாகம் செய்ய மறந்து விடுகிறோம். நம்மையே தியாகம் செய்ய மறந்து விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு நமக்கானது அல்ல, நம்முடைய வாழ்வு பிறருக்கானது. இதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். அன்னை மரியாவும் அதைத்தான் வாழ்ந்து காட்டினார். அப்படி என்றால் எங்கு தியாகம் இருக்கிறதோ அங்கே மீட்பு குடிகொள்ளுகிறது. என்னுடைய குடும்பத்தில் நான் ஒருவர் மற்றவரிடத்தில் இந்த தியாக வாழ்க்கையை பிறருக்காக, பிறருடைய வாழ்க்கைக்காக என்னுடைய நேரத்தையும், என்னுடைய உடல் உழைப்பையும், என்னுடைய அன்பையும் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வாழ்வதல்ல நம்முடைய வாழ்வு. அர்ப்பண வாழ்வு என்பது எதையும் எதிர்பார்க்காமல் நிறைவாக பிறருக்கு நம்மையே தியாகம் செய்வதுதான் அர்ப்பண வாழ்வு. எனவே அர்ப்பண வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக விளங்குகிற அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலையும் ஜெபத்தையும் தியாகத்தையும் நிறைவாக கொண்டிருந்தார். நாமும் அந்த அர்ப்பண வாழ்வில் ஓர் அங்கமாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மூன்று நிலைகளிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? என்னுடைய குடும்பத்திற்கும், என்னுடைய திரு அவைக்கும், நான் வாழ்கின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? என்னுடைய குடும்பத்திற்கும், என்னுடைய குடும்பம் சார்ந்த உறவுகளுக்கும், என்னுடைய சமுதாயத்திற்கும் என்னுடைய ஜெபம் தேவைப்படுகிறதே. நான் ஜெபிக்க தயாராக இருக்கிறேனா? பிறருக்காக ஜெபிக்க தயாராக இருக்கிறேனா? என்னுடைய தியாகம் இந்த சமுதாயத்திற்கும், இந்த பங்கிற்கும், என்னுடைய குடும்பத்திற்கும் நான் தியாகம் செய்ய, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கிறேனா? அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தாரோ
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவ்வாறு அன்னை மரியா தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தாரோ அதே போலத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாமும் எவ்வொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நம்மையே அர்ப்பணிக்க தயாராக முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சி எடுக்கிற பொழுதுதான் அன்னை மரியா அர்ப்பண வாழ்வின் முன்மாதிரி என்ற இந்த வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்வாக்கப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அப்படி வாழ்வாக்கப்படுகின்ற பொழுதுதான் இறைவனினுடைய ஆசீரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை நிறைவான அர்ப்பண வாழ்க்கையின் அங்கமாக்கிட கீழ்ப்படிவோம், ஜெபிப்போம், தியாகம் செய்வோம். ஆமென்.